ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு க்ரன்ச்சி சாப்பிங். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோனா, கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச எக் லாலிபாப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள்: வேக வச்சு துருவன முட்டை 3, பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், மல்லித்தழை, இஞ்சி, பூண்டு எல்லாம் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி நல்லா பொடியை நறுக்கி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் துருவன முட்டை, வெங்காயம், பொடியாக நறுக்கின இஞ்சி, பூண்டு, மல்லித்தழை எல்லாத்தையும் சேர்த்து, பச்சை மிளகா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது கூடவே எடுத்து வச்சுருக்க கரம் மசாலா, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, அது கூடவே கொஞ்சமாக மைதா மாவை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ண முட்டையை பால் ஷேப்புக்கு நல்லா ரவுண்ட் பண்ணி வச்சுக்கலாம். அது கூடவே பிரெட் க்ரம்ஸ், கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் எடுத்துக்கலாம். எக் பால்ஸை கார்ன்ஃப்ளவர் மிக்ஸில் டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் கோட்டிங் கொடுத்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆனதை எடுத்துடலாம். அவ்வளோதான், டேஸ்டியான எக் லாலிபாப் ரெடி. மயோனீஸ் கூட வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். செஞ்ச 10 செகண்டில் காலியாயிரும். அடுத்ததான் மயோனீஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள்: 2 முட்டை, மிளகு, 2 பல் பூண்டு, சர்க்கரை, உப்பு, எண்ணெய் எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் அரைச்சி எடுத்துக்கோங்க. சுவையான ஹோம்மேட் மயோனீஸ் ரெடி. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.